யுகாமி எஃப்எஃப். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மைண்ட் கிராஃப்ட்டுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது வேர்ல்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போனால் ஒரு புது வேர்ல்டை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ் வழக்கம் போல் என்ன ஆடியோ ப்ராப்ளம் தான். ஸோ மன்னிச்சிடுங்க ஆடியோ ப்ராப்ளம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம வேர்ல்டுக்கு பேர் வச்சுருவோம். வேர்ல்டுக்கு பேர் வச்சுட்டு அப்படியே போயிட்டு மைன்கிராஃப்ட்குள்ளே எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே வந்து இப்போ எங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா பேர் வச்சுட்டு இருக்கும் யுகாமி வேர்ல்டு. ஸோ அது போட்டு சீசன் 1 போட்டுருவோம். S1 போட்டாலே போதும் கைஸ், ஏன்னா அப்போ தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. S1 போட்டாலே போதும் S1 அவ்வளோதான் போட முடியும். S1 போட்டுட்டேன். ஸோ சீசன் 1 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அட்வான்ஸ் அதெல்லாம் போய்ட்டு நான் வந்து செட் பண்ணுறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் வேர்ல்டா. எனக்கு ஃப்ளாட் வேர்ல்டெலாம் வேணாடா. வந்து ஸ்டார்டிங் மேப்பு ஓகே கைஸ். வந்து நான் வேர்ல்டு கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ கிரியேட் பண்ணிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ வந்து கிரியேட் பண்ணிட்டேன். வேர்ல்டு கிரியேட் ஆகிட்டு இருக்குது. பெட்ரா கார்டை மைன்கிராஃப்ட் பெட்ரா கார்டை வச்சுருக்கேன். பெட்ரா அது இங்கே ஏறணும். ஏறினா தான் உள்ளே போக முடியும். ஸோ ஏறின பிறகு வெளியே வருவோம். ஸோ அது வரைக்கும் நான் உங்களுடைய விடைபெறுவது நான் உங்கள் யுகாமி எஃப்எஃப். வழக்கம் போல் என்ன முன்னாடி தான் அது வந்து இதாகிடுச்சு கைஸ். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்கத்தான் இருக்கேன். ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுத்து தான் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். வேர்ல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. வேறு போய்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா போன செஸ்ட்டை தான் கண்டுபிடிக்கணும். போன செஸ்ட்டு வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே. எங்கே இருக்குது போன செஸ்ட்டு? இருங்க கைஸ், போன செஸ்ட்டை தேடுவோம் போல். போன செஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேடி கண்டுபிடிச்சாச்சு. இது நல்லது போர்டில் எடுக்க போகிறோம். ஓ சூப்பர். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது உடச்சி எடுத்துவோம். ஸோ இதை உடச்சி எடுத்துட்டு நேரம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா செரி பிளாசம் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்டு தேடி கண்டுபிடிக்க போகிறேன். தேடி கண்டுபிடிக்கலாம் வேணாம், நம்ம ஸ்பான் ஆகிட்டு அது பக்கத்தில் தான். ஸோ அதனால் அது பக்கத்துலேயே போய்ட்டு வேலைகளை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அதை எப்படி பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முன்னுக்கு கொஞ்சம் விட்டு தேவைப்படுது. விட்டா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேட்டையாடிக்கலாம். ஸோ விட்ட வேட்டையாடிக்குமா? ஸோ விட்ட வந்து வேட்டையாடிட்டு கிராஃப்டிங் டேபிள் செய்ய வேண்டியது இருக்குது. கிராஃப்டிங் டேபிள் செஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டோன் க்ரூஸ்க்கு மாறணும். அதான் ஒரு பெரிய விஷயமே. அது மாறணும் வரல. மாறதுக்கு வந்துன்னா ஒரு ஏரியாவுக்கு போகணும் கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இந்த இலை எல்லாமே அடித்து உடச்சி நான் எடுத்துக்க போகிறேன். ஏன் நான் வந்து இதெல்லாம் எடுத்துக்கிறேன் அடப்பவி இதை ஏன் நான் தொட்டேன், ஏன் அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு நான் வந்து இதை எடுத்துக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கைஸ், முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்மளால வந்திங்கன்னா ஏதாச்சும் சாப்பாடு குக் பண்ண போகிறோம். ஃபியூல் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், அதை தூக்கி போட்டு விட்றலாம். பம்கின் சீடு 2 கிடச்சிருக்கு, சூப்பர். அடுத்து வந்திங்கன்னா எம்மாடியோ இவ்வளோ பெரிய கேவா, அதை ஒட்டி விழுந்துடவே கூடாது. போருக்கு எப்படி இருக்குது சுட்டி கேவு அடப்பாவி. எஸ் இருங்க, நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரலான்றது நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் நினைக்கிறேன். இருங்க, நான் வந்து எங்கே போனோம் இப்போ? நான் இன்னமும் பார்த்தேன். என்னமோ ஐலாண்டு பார்த்தேங்க கைஸ் இங்கே. அங்கே பாருங்க செரி பிளாசம் ஐலாண்டு. சூப்பர், நம்ம அங்கேயே போகலாம். இங்கே ஒன்றுன்னு தெரில. சரி நம்ம வந்து அப்படியே ஏறி போயிடலாம். நான் வந்து செரி பிளாசம் ஐலாண்டு தான் கைஸ் போக போகிறேன். ஸோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அங்கே போய் ஜாலியாக செட்டில் ஆகிடலாம் கைஸ். அங்கே போய் செட்டில் ஆகிட்டு வா செம்மையாக இருக்கும் கைஸ். கோழி சாப்பாடு இல்லைடா, கொடுத்துட்டு போடா. சுற்றுறான் சூப்பர் கைஸ். பாருங்கள் செரி பிளாசம் ஐலாண்ட். நான் எதுக்கு முக்கியமாக அங்கே போகிறேன்னு சொல்லி நிறையா பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் முக்கியமாக போகிறதுக்கு காரணம் அந்த ஏரியாவில் எவனும் ஸ்பான் ஆக மாட்டான்னா மோப்லாம் ஸ்பான் ஆகும் தான். பட் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த மோப் அந்த ஏரியாவை நான் எடுத்துக்கிறேன். விட்டெல்லாமே உடச்சி எடுத்துப்போங்க கைஸ். விட்டெல்லாம் தேவைப்படுது. ஏதாச்சும் விட்டு ஓகே எடுத்தாச்சு. போட்டு செரி பிளாசம் ஐலாண்டா போடு கைஸ். சரிங்க, அதுக்கு முன்னே வந்தீங்கன்னா அதெல்லாம் உடச்சிட்டு போவோம். அதனால் நமக்கு தேவைப்படுது கொஞ்சம் தேவைப்படுது. நான் அப்படியே பார்த்திங்கன்னா உடச்சி எடுத்துக்கிறேன். ஓகே செரி பிளாசம் ஐலாண்ட் சூப்பர் கைஸ். இந்த ஏரியாவில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பேச காட்ட போகிறேன். யாவூ கைஸ். சீப் ஆஃப் மரம் கைஸ். எனக்கு பிடிச்சதே இந்த வேர்ல்டில் வந்துட்டு இந்த மரம் தான். ஓகே ஸ்னோ பையம் ஸ்னோ பனையும் போச்சு நான் எப்படி மேலே வருவேன்? போச்சு கைஸ், நான் மேலே வரேன்.
செத்த பிறகு தான் வர முடியும். இருங்க நான் மேலே வரேன் அப்படி. கைஸ் கடைசியாக வந்து நான் செத்துட்டேன். செத்து பொருள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்க ஸ்கின்னு அப்படியே தரமாக இருக்கா. இதுதான் நம்ம ஸ்கின் மாரி. இந்த ஸ்கின் வச்சு தான் நம்ம கேமில் எல்லாம் பண்ணுவோம். எழுதிக்க சொல்லுங்கள். ஸ்கின் இருக்குதான். இன்னொன்று சொல்ல மறந்துடுறேன் கைஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணி விடுங்க. கோழி கைஸ், கோழி எப்படிமோ. கோழி 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 நீ நின்று கோழி. கோழி கோழி எப்படி நடந்துட்டு இருக்கேன் பாருங்க. சரி ஸ்கின்னு பிடிச்சிருந்துச்சுனா வாங்க லைக் பண்ணுங்க. பாருங்க தலையாட்டுறோம் பார்த்தீங்களா. பார்த்தீங்களா கைஸ் தலையாட்டுறோம். அந்த மாதிரி தான் இருக்கணும். சரி நம்ம போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பர்சனை மாற்றிட்டு வந்துடுவோம். செட்டிங்ஸ் போனோம். செட்டிங்ஸ் ஃபஸ்ட் பர்சன் எங்கடா அது. ஃபஸ்ட்டு பர்சன் சூப்பர். நான் வந்து முக்கியமான ஒரு வேலை பண்ண வேண்டியதுருக்கு. விச் உள்ளே கலெக்ட் பண்ணலன்னா என் கதை காலி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏண்டா இன்னொரு உள்ளு தந்தீங்கன்னா நான் கலர் அடித்து பெட்டை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுப்பேன். ப்ளூ கலர் நல்லா இருக்குது. ப்ளூ கலர் எடுத்துப்போம். பண்ணி ஃபுட்டு வேணும். ஃபுட்டு கொடுத்தே ஆகணும். நீங்களா போடு கைஸ். இங்கேருந்து பார்க்கோர் பண்ணலாம். வங்காமல் நம்ம பார்க்கோர் பண்ணலாம். இங்கேருந்து அடப்பாவி பார்க்கோர் வந்து இங்கேருந்து பண்ணலாம். வங்கம் கைஸ். இந்த ஏரியாவில் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த ஏரியா நம்ம எடுத்துப்போம். அதுமாதிரி நம்ம ஏரியா அது. நான் வந்து வீடு வந்து எங்கே கட்ட போகிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு மரத்து மேலே கட்டிட்டு அங்கேயே செட்டில் ஆக போகிறேன். அதுக்கு முதல்ல வந்து நம்மளோட வந்து ஸ்டோன் டூல்ஸ்லாம் வேணும். அதை நான் எடுக்கணும். போயிட்டு கீழே எங்கேயாச்சும் போய் எடுக்கணும். டேய் நீ வாழ்ந்து தொலைய மாட்டியாடா. ஓ இன்னும் நான் சாக மாட்டேங்கிறேன். சரி இந்த இன்னொரு அடி இங்கே வா. சுற்றுறான். உள்ளு கொடுக்க மாட்டான்னு தெரியும். இருந்தாலும் போட்டு தள்ளுறேன். ஏய் நீ வாடா சாப்பாடாச்சும் கொடு. கொடுத்துறான். டேய் மேலே உள்ள நேரப்பையில் வா. புட்டு டேய் புட்டு கொடுறா. வச்சு நம்மளோட பொருள் உடஞ்சிருச்சு. ஐயோ திருப்பி அடிக்க வரான். மைங்கத்தில் ப்ரோ பிளேயர் பண்ண நுழைஞ்சிச்சு. சரி வந்து இந்த ஏரியாவில் போய்ட்டு விட்டு எடுத்து வந்துடுவோம். கல் எடுத்துகிட்டு வந்துடுவோம். வழக்கம் போல் தான் கேவன் மைனிங்னாலே கடுப்பு தான். எத்தனை பேர் வந்து அடிப்பானுங்களோ வளைச்சி போட்டு. சரி நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் கைஸ். நான் வந்து இப்போ தான் ஆடுற மாதிரி இந்த வேர்ல்டு நல்லா சொல்லி கொடுத்துட்டு இருக்கு வந்துட்டு. சரி நான் போய்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா வுட்டு போய்ட்டு எடுத்து வர போகிறேன் கைஸ். அதாவது வுட்டு வந்து எடுத்துகிட்டு வர போகிறேன். எதுக்கு நான் வுட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் வந்து வுட்டு எடுத்து வரதுக்கு முக்கியமான காரணம் வுட்டுன்றங்க ஸ்டோன் எடுத்து வரணும் கைஸ். ஸ்டோன் எடுத்து வந்துட்டு நம்ம வந்து குக் பண்ணி சாப்பிட்ணும். ஸோ அதுக்காக தான் எடுத்து வரேன். குக் பண்ணி சாப்பிட்டா தான் முடியும். ஏதோ நம்ம பச்சை எடுத்து சாப்பிட்டு முடியுது. இப்படியே பார்த்தீங்கன்னா எடுத்து வந்தீங்கன்னா பங்கமாக குறைஞ்சி போச்சு. நேரத்தில் நின்றா கைஸ். நான் அம்மா மொக்க போட்டுருக்கேன். நான் போய்ட்டு வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் கைஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்னஸ் எடுக்கணும். ஃபர்னஸ்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறவங்கள இங்கே ஒரு பிக்கு இவனே போட்டு தள்ளிட்டு வந்தான். சூப்பராக ஆயிடுச்சு. நான் ஃபர்னஸ் எடுத்துகிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் விட ராகுல் காப்பி எஃப்எஃப் கைஸ். இப்போ நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி இந்த டேவை கடக்க போகிறேன். டே வந்து கடக்க வேண்டிய டைம். ஸோ நான் வச்சுக்கணுமா. ஓகே கைஸ் டே வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கடந்து விட்டாச்சு. சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லி டே கடந்து. அட பாவி போச்சு அடிக்காதடா. நானும் திருப்பி அடிப்பேன்டா. நானும் அடிப்பேன். அப்போ ரோட்டல் பிஸ்கட் சாப்பிட்டு தான் எனக்கு என்ன நினச்சிக்கிங்கன்னா நான் வந்து பாதி மரத்தை விட்டு விட்டேன். ஒட்டு சேர்த்துக்காக அதான் வந்தேன். வந்து ஜஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு என்ன பொருள் இருக்குன்னா பிகேக்ஸ் எல்லாம் தூக்கி அங்கே போட்டு வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணேன்னா என்ன மொத்த லூட்டியுமே தூக்கி இதில் போட்டேன். எனக்கு பயமாக இருந்துச்சு. திடீர்னு எந்த பொருள் வச்சுக்கிங்களேன் இங்கே ரொம்ப காலி. அப்புறம் வந்து மேலேருந்து ஒருத்தர் நின்றுட்டுருக்கான் பாருங்க கைஸ். மரத்தில் போய் ஓய்வு எடுக்கிறீங்களா தம்பி. மரத்தில் அடப்பாவே குட்டி கைஸ் குட்டி போச்சு. நல்ல வேலை இங்கேயே ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணி வச்சுருந்தேன். நல்ல வேலை. வா வந்து சாகுவா செத்துப்போ.
நல்ல வேலை ரீஸ்பாட் மைண்ட் செட் பண்ணி வச்சுருந்தேன். நடக்கும் தெரியும் கைஸ், இப்படிலாம் நடக்கும் தெரியும். ஜாம்பி வில்லேஜர்ஸ் எப்படி இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாரு, உன்னை அடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் இல்லை. பிக்ஸை தேடணும். அப்படி நான் பிக்ஸை தேடிட்டு வரேன். ஓகே சர்ச். உங்களுக்கு வந்து ரோட்டல் பிளாஸ் கிடச்சிது. சூப்பர். ரோட்டல் பிளாஸ் வந்து நம்ம வந்து சாப்பிட்றது உதவுது. அதனால இன்னும் பணம் தேவையில்லை. மேலே எவனாச்சும் ஸ்போன் ஆகிட்டு இருக்கீங்களாடா? எவ்வளோ ஸ்போன் ஆன மாதிரி தெரில. சரி வாங்கிக்கலாமோ? மைன்கிராஃப்ட் பேசிக்ஸ்லாம் அடி வாங்கிட்டு இருக்கேன் நான். சரி நான் போய்ட்டு ஃபுட் சோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை பண்ண போகிறேன். விச் இஸ் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். விச் இஸ் ஓல் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ எதுக்கு கிரியேட் பண்ண போகிறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் வந்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் சோர்ஸ் போடணும். ஃபுட் சோர்ஸ் இல்லைனா காலி தான் நம்ம. ஸோ ஃபுட் சோர்ஸ் ஓரமாக போட்டு வைக்க போகிறேன். இந்த ஏரியாவில் போட போகிறோம். இந்த ஏரியாவில் போட்டோன்னா விடுற ஒரே ஒரு பொட்டேட்டோ தான். பொட்டேட்டோ எங்கடா டேய், என்னடா அப்படி யூஸ் பண்ணிருக்கீங்க பொட்டேட்டோ? அடப்பாவி, வளருவான். இவன் பாட்டுக்கு வளரட்டும். வச்சு விடுறதுக்கு காரணம் இது நானே மெடிக்க வாய்ப்பு இருக்கேன்னா உங்களுக்கு இவ்வளோ கேவலமாக நான் ஃபோன் பண்ணது கிடையாது. நான் முதல் தடவை ஃபோன் பண்ணுறேன். வச்சு விட்டுருவேன். முதல் தடவை இவ்வளோ கேவலமாக ஃபோன் பண்ணுறேன். ஸோ இப்போ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பம்கினி நட்டு விட்டுறலாங்க. பம்கின் வச்சு இன்னும் பண்ண முடியாது. இன்னும் சொல்கிறதுக்கு மாதிரி இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. ஏய் என்னடா இது ஆச்சு பூச்சினா கிளிப்பில் மாட்டிக்கிட்டு பம்கின் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்து நான் ஒரு ஓலை போட்டுவிட்டு பம்கின் ஒன்று நட்டு விட்றேன். சாயங்காலத்தை வேணால் உருவாக்க முடியும். பம்கின் சீடி ஒன்று நட்டு விட்ருவோம். அடிங்க வரம்போ வெளியே எடுத்துட்டு மண்டமான வரைக்கும் கொண்டையை சொல்லி வைக்குவோம். எப்படி வேற லெவலா வந்து ஜாம்பி சொல்லி போட்டாங்க. நானும் மிதிக்க மாட்டேன். நல்ல விஷயம். ஜாம்பிஸும் மிதிக்க மாட்டானுங்க, நானும் மிதிக்க மாட்டேன். நல்ல விஷயம். ஓகே, ரெண்டு விஷயத்த வந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டேன். அடுத்து வந்தீங்கன்னா எனக்கு புட்டு கொதிக்க வைக்கணும். அது நான் வந்து கொதிக்க வச்சுப்பேன். கொஞ்சம் லேட்டாக கூட கொதிக்க வச்சுப்பேன். இந்த வீடியோ முடிக்க வேண்டிய டைம் கைஸ். வீடியோ முடிக்க வேண்டிய டைமில் வந்து ஒரு பண்ணியை சாவடிச்சிருங்க. ரெஸ்ட் இன் பீஸ் போய் பிக்கு சொல்லி போட்டு விடுங்க. பெட்டு வந்தீங்கன்னா நீலாம் செஞ்சுட்டேன். இப்போ வேணுங்க கைஸ், நான் போய்ட்டு இதுக்கு என்னென்ன வேணும்? அடப்பாவே லெதர் இருக்கு, ஸ்ப்ரிங்கு வந்து நான் கிடச்சிடும். செட்டிங்ஸில் போய்ட்டு நான் வந்து என்ன கேமரா ஆங்கிள் மாற்ற போகிறேன். ஏன்டா கேமரா ஆங்கிள்லாம் இப்படி மாற்றுறது கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் வந்து காப்பிரைட் வந்துருச்சு கைஸ். காப்பிரைட் பிரச்சனை வந்துருச்சு. சூப்பர், காப்பிரைட் பிரச்சனை வந்துருச்சு. காப்பிரைட் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் நினச்சேன். பட் வந்துருச்சு, வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது. நீங்கள் இன்னும் வீடியோ பார்க்காம, அதாவது பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம உங்களுக்கு தெரிஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நான் வந்து இப்போ ஏஎஃப்கே போயிடுவேன்னு நினைக்காதீங்க. ஆஃப்லைனில் போய்ட்டு நான் வந்து நிறைய வீடியோஸ் போடுவேன். அது ஆஃப்லைனில் வந்து ப்ளே பண்ணி போடுவேன். ஆஃப்லைனில் வந்து ப்ளே பண்ணுறப்பேன். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ வந்து இன்றைக்கி வந்து 9 மணி எடிட்டிங் வேலைலாம் முடிச்சு ஒரு 11 மணிக்கு வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக 11 மணிக்கு நான் வந்து வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக போட முடிஞ்சால் போடுவேன், போட முடியலன்னா போட முடியாது. சரி, முடிச்சுப்போம். பாய். நான் உங்கள் வெளிப்படுது. நான் உங்கள் ஷாம். பாய்.